Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjipuram, accredited A+ by NAC. வெளிவேஷம், வெளிப்பேச்சு, கூட்டணி குறித்த பேச்சு, கட்சிக்குள்ளேயே கூட்டணி, இனி இதுவெல்லாம் நடக்காது. எனவே உன்னை நீ திருத்திக்கொள், இல்லை என்றால் உன்னால் இந்த கட்சியில் பொறுப்பிலேயே இருக்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார். வணக்கம் நாகப்பன், அந்த மாநாட்டில் ராமதாஸ் பேசியதன் பின்னணி என்ன? அன்புமணிக்கு எதிராகத்தான் ராமதாஸ் அவ்வாறு பேசினாரா? விவரங்கள். வணக்கம் இளரசி. பாமக சார்பிலே சித்திரை முழுநிலவு வன்னியர் மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் நேற்று நடைபெற்றது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து இந்த மாநாட்டில் மொத்தம் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விழாவினுடைய இறுதியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சிறப்புரையாற்றினார். 10.5 10.5 10.5 என நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்றும் கொடுக்க மறுக்கிறார்கள் என்றும் ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டை ராமதாஸ் முன்வைத்தார். 10.5% இடஒதுக்கீட்டை வழங்காததால் போராட்டத்தை அறிவிக்கிறோம். இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாகத்தான் இருக்கும் என்றும் அந்த போராட்டத்திற்காக எவ்வளவு தியாகத்தை செய்யவும் தயாராக இருக்கிறோம் என்றும் ராமதாஸ் பேசினார். 45 ஆண்டுகளாக உங்களுக்காகவும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் போராடி சில வெற்றியும் பெற்றவன் இந்த ராமதாஸ் என்றும் இந்தியாவிலேயே சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீட்டிற்காகவும் என்னை போன்று வேறு யாராவது ஒரு மனிதர் போராடி இருக்கிறார்களா என்றும் என்னை போன்று யாரும் இல்லை என்றும், ஆனால் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்ததால் வெளியே தெரியவில்லை என்றும் தன்னுடைய மனக்குமுறலையும் அவர் உருக்கமாகவே வெளிப்படுத்தியிருந்தார். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, தமிழ்நாடு முழுக்க அனைத்து திசைகளிலும் பயணித்து 95,000 கிராமங்களுக்கு பயணித்திருப்பதாகவும், என்னுடைய காலடி படாத கிராமமே தமிழ்நாட்டில் இல்லை என்றும், நாமும் ஒருமுறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் பேச்சை ஒருமுறை கேளுங்கள் என்றும், நான் ஆளப்போவதில்லை, எனக்கு ஆள வேண்டும் என்ற ஆசை கிடையாது என்றும், அப்படி இருந்திருந்தால் நான் இந்தியாவில் ஆளுநராகவும் அமைச்சராகவும் இருந்திருப்பேன் என்றும், நான் மக்களுக்காக வாழ்கிறேன் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தம்பி என உரிமையுடன் நேரடியாக வாதாடி 10.5% இடஒதுக்கீடு வழங்குமாறு நான் முறையிட்டிருக்கிறேன் என்றும் ராமதாஸ் பேசினார். ஒரு தொகுதியில் 2000 இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒவ்வொருவரும் ஒரு தொகுதியில் 100 வாக்குகளை கொண்டு வந்தால் அந்த தொகுதியில் நம்மால் வெல்ல முடியும் என்றும், தமிழ்நாட்டில் 50 தொகுதிகளில் நம்மால் எளிமையாக வெல்ல முடியும், அந்த பார்முலா சாதாரணமான ஒன்று என்றும் பாமக தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும், அதே சமயத்தில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு எந்த மாதிரியான வியூகத்தை நாம் அமைக்க வேண்டும் என்பது குறித்தும் ராமதாஸ் மிக தெளிவான ஒரு உரையை கொடுத்தார். நிறைய பேர் இங்கு உழைக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என்றும், நான் வலுவாக உள்ளேன் என்றும், இன்னும் உங்களுக்காக உழைக்க வலுவாக இருக்கிறேன் என்றும், நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான், உங்கள் குடும்பத்தினரின் வாக்குகளை பெற வேண்டும், அது போதும், நாம் ஆட்சியில் அமர்ந்து விடலாம் என்று ராமதாஸ் தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். காலையில் எழுந்ததும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கும் ஒரே ஜீவன் இந்த ராமதாஸ் மட்டும்தான் என்று தன்னை பற்றியும் அதில் அதிகம் பேசியிருக்கிறார். தனியாக யானை சின்னத்தில் நின்று 4 தொகுதிகளில் அன்று வென்ற வரலாறு நமக்கு இருக்கிறது என்றும், கூட்டணியில் சேர்ந்து 5 தொகுதிகளில் தான் நாம் வென்றோம் என்றும், இதனை கண்டு நமக்கு வெட்கமாக இல்லையா, கோபம் வரவில்லையா என்றும் தன்னுடைய உலக்குமுறலை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்மாலேயே காட்டிக் கொடுக்கிறார்கள் என்றும், நம்மால் நமக்கே ஓட்டு போடவில்லை என்றும், இனி அப்படி இருந்தால் உங்கள் அனைவரின் கணக்கையும் முடுக்கி விடுவேன் என்றும், அதாவது உங்களது பொறுப்புகள் அனைத்தும் பறிக்கப்படும் என்றும் அவர் ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார். ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடாத ஒரு இளைஞனிடம் நான் அந்த பொறுப்புகளை கொடுத்து விடுவேன் என்றும், எம்எல்ஏ என்று கூட பார்க்க மாட்டேன், கடலில் தூக்கி வீசி விடுவேன், உங்கள் கணக்குகள் பார்க்கப்படுகிறேன் என்றும் மிக கோபமாகவும் அதே சமயத்தில் விரக்தியாகவும் அவர் பேசியிருக்கிறார். இனி சும்மா ஏமாற்றிக் கொண்டு இருக்க முடியாது என்றும், உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளவுதான் என்றும், சிலர் கூட்டணி பற்றி பேசுகிறார்கள், கூட்டணியை பற்றி முடிவெடுக்க நான் இருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியை நான் தான் முடிவு செய்வேன் என்றும், உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் என்றும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். உனக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்க வேண்டும் என்றால் நாளைக்கே போய் உழைக்க வேண்டும், இனிமேல் உழைக்க வேண்டும், ஒரு பொதுக்குழுவில் கோலொன்றியாவது நடந்து இந்த மக்களுக்காக நான் போராடுவேன் என்று கூறினேன், இன்றும் அதையேதான் சொல்கிறேன் என்று ராமதாஸ் தன்னுடைய பொறுப்பை என்ன என்றும் மற்றவர்கள் செய்ய வேண்டிய பணி என்னவென்றும் மிக தெளிவாகவே கூறியிருக்கிறார். வெளிவேஷம், வெளிப்பேச்சு, கூட்டணி குறித்த பேச்சு, கட்சிக்குள்ளே கூட்டணி, இனி இதுவெல்லாம் நடக்காது என்றும், உன்னை நீ திருத்திக்கொள், இல்லை என்றால் உன்னால் இந்த கட்சியில்
பொறுப்பிலேயே இருக்க முடியாது என்றும், அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன் என்றும், உங்களின் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன என்றும், உங்கள் பதவிக்கு இளம் சிங்கங்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். நீங்கள் காலை வாரி கொண்டிருக்கிறீர்கள், இனி அது நடக்காது என்றும், நடக்க விட மாட்டேன் என்றும், என்னை கிழம் வயசாடுச்சுன்னு சொல்லி ஏமாத்த பார்க்காதீர்கள் என்றும், இந்த கட்சி அல்லது இந்த சங்கம் தனிப்பட்டவருடைய சொத்து அல்ல என்றும், இந்த கட்சியை தொடங்கும் போது என்னிடம் காசு இல்லை, ஆனால் இன்றைக்கு பலர் சொகுசு காரில் வருகிறீர்கள். எனது ஆசை நாம் ஆள வேண்டும் என்பதுதான், அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று ராமதாஸ் பேசியிருக்கிறார். ஏற்கனவே அன்புமணியுடன் நேரடியாக ராமதாஸ் சண்டையிட்ட நிலையில் இன்றும் அருகில் இருக்கும் போதே ராமதாஸ் பேசியது சர்ச்சைக்கான ஒரு விவாதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் அன்புமணியை மட்டும் குறிப்பிட்டு பேசவில்லை. கட்சியை ஆட்சிக்கு கொண்டுவதற்காக எல்லோரும் உழைக்க வேண்டும் என்றும், யாரும் இங்கே உழைக்காமல் இருக்கக்கூடாது என்றும், பொதுமக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தீவிரமாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் உழைக்க வேண்டும் என்பதையே அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி உழைக்காமல் இருப்பவர்கள் கட்சியில் இருந்து தூக்கி எறியப்படுவார்கள் என்றும், அது யாராக இருந்தாலும் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே அது அன்புமணிக்கு எதிரானதாக மட்டுமே பார்க்க முடியாது. கட்சிக்குள் கலகம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும், உழைக்காமல் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், கட்சியை ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கு அளவிற்கு வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கு உதவாமல் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையே ராமதாஸ் கூறியதாக தெரிகிறது.